நாகர்கோவில் அரசு கலைக்கல்லூரிக்குள் புகுந்த முன்னாள் மாணவர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை இரும்பு குழாயால் அடித்து நொறுக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. அலுவலகத்தில் இருந்த பொருட்களை முன்னாள் மாணவர் அடித்து நொறுக்கிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுரேந்திரன். சுரேந்திரன், முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோலம் பகுதியில் அரசு கலைக்கல்லூரி அமைந்துள்ளது. இந்த கல்லூரியிலிருந்து மாவட்டத்திலிருந்து பல பகுதியிலிருந்து ஏராளமான மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில இன்று கலைக்கல்லூரியில் புகுந்த முன்னாள் மாணவர்கள் அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அடித்து உதைத்து சேதப்படுத்தியுள்ளார். இது குறித்து கல்லூரியில் போலீசார் உடனடியாக தகவல் கொடுத்தனர். மேலும் அந்த மாணவர் அங்கிருந்து உடைத்து விட்டு தப்பி ஓடிவிட்டார். விசாரணையில் மாணவன் கடந்த 2020-21 கல்வியாண்டில் படித்ததாகவும் கல்லூரிக்கு முறையாக வராததால் தேர்வு எழுத முடியாமல் தனது சான்றிதழ்களை அங்கிருந்து வாங்கி சென்றதாகவும் கல்லூரி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தேர்வு எழுதாததற்கு அங்குள்ள பேராசிரியர் ஒருவர் தான் காரணம் என கூறி கல்லூரியில் புரிந்து கல்லூரி பொருட்களை உடைத்து சேதப்படுத்தி தெரிய வந்துள்ளது. கல்லூரி பொருட்கள் உடைக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சுரேந்திரன்.